ஹல்லேலூயா. இந்த கால ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே இம்மட்டிலுமாய் கர்த்தர் நடத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இந்த நடத்தும்படிக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே கர்த்தாவை ஆராதித்தாலும் எங்கள் மத்தியில நீர் ஆராதனை நாயகனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை விளங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாம் யாவரும் கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலிருந்து உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் நடத்தினாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவனாம் சக்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. தேவனாம் சக்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. நாம் பாடினோம் தேவ கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி. அவருடைய கிருபை மட்டிலுமாய் நம்மளை காத்து வந்த கிருபைக்காய் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் கூட ஒரு பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த உலகத்துல நம்மை விட்டு யார் விலகினாலும், யார் நம்ம புறம்பே தள்ளினாலும், ஆனால் நம்மை விட்டு விலகாத தேவன் இயேசு ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில ஒரு விசேஷமா இந்த நெருக்கப்படுகிற காலங்களில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். நாம் ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் உற்சாகத்தோடு கூட இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் பாடினோம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே. யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் இருக்கிற இடத்திலிருந்து இந்த பாடலை
இந்த வரிகள் உணர்ந்தவர்களாய், கருத்து உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையாய் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, அந்த வேளையில் ஆவியானவரே எங்களை நோக்கி நீர் பார்த்திடும் ஆவியானவரே. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் கத்தாவை இருக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, வெறுமையான எங்களை கத்த நீர் நிறைவாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே அப்பா, வேதத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவரே, யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை கத்த நீர் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். இன்றைக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியில கத்த நீர் அப்படியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலையை கண்டு நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே, எங்களோடு கூட கத்தாவே நீர் இருக்கிறீர் ஆவியானவரே. எங்களை உருவாக்கின தேவன், கத்தரின் மட்டிலுமாய் நடத்தினவர், இனியும் கத்த நீங்க நடத்த வல்லவராய் இருக்கிறீரே கத்தாவே. நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அவர் இம்மட்டிலுமாய் கத்தர் நடத்தினவர், அவர் இனியும் கத்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. கத்தரது நாளிலும் நம் பாடல்கள் துதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 1-8 வரை. சங்கீதம் 119 1-8 வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆகஸ்ட் 23, 2020 ஆகிய தினத்தில் உங்களை இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். ஒரே மந்தைக்கு ஒரே மேய்ப்பனுமான இயேசுவுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. மல்கியா 3:16 இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார்,
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக சக்தி பற்றி உங்களை வியப்பில் ஆழ்த்தும் சிலவற்றை கூறுகிறேன். சார்ல்ஸ் டபிள்யூ எலியட் ஹார்வர்ட் பல்கலையில், அதாவது பிரிட்டனில் 40 வருடங்கள் பணியாற்றி ஒவ்வொரு மாணவனின் பேரும் படித்த வருடமும் தெரியுமாம். அது லேசான காரியம் இல்லை. இன்னொருத்தருக்கு 50 ஆட்களுடைய பேர், அவர் ஜேம்ஸ் ஃபார்லி, அவருக்கு 50,000 ஆட்களுடைய பெயர்களும் தெரியுமாம். சார்ல்ஸ் ஷ்வாப், அவர் ஒரு தொழிற்சாலை வச்சுட்டு இருந்தார். அவருடைய தொழிற்சாலையில் 8,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா பேரும் தெரியுமா. பிறகு நெப்போலியன் போனபார்ட், நம்ம சரித்திரத்தில் நம்ம வாசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அவருக்கு அவரிடத்திலே பணி செய்த எல்லா போர் சேவகர்கள், சிப்பாய்கள்னு அந்த நாட்களில் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய எல்லாருடைய பேரும் தெரியுமா. நமக்கு ரொம்ப வியப்பில் அழுத்தது இல்லையா, 50,000 பேர் எப்படி அவன் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் ஒரு தாளந்து என்று தான் சொல்ல முடியும். சாதாரண தாளந்து அல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய தாளந்து தான். நல்ல ஞாபக சக்தி தேவன் கொடுக்கும் வரம். நம் வாழ்வில் எத்தனையோ ஞாபகங்கள் சில துக்கத்தையும் சில இன்பத்தையும் தரக்கூடியது. டிவி, செல்போன் இல்லாத நாட்களிலே இரவு உணவு அருந்த போதும் இரவு உணவு அருந்திய பின்பும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்கள் கடந்த கால அனுபவங்கள், திருமணங்கள், தொழில், வெள்ளைக்காரன் ஆட்சி, சுதந்திர போராட்டங்கள், காந்திஜியை சுட்ட செய்தியை கேட்டு என்னுடைய பாட்டி அமிர்தவல்லி கதறி அழுதது, சனிக்கிழமை சாயங்காலம் என் தகப்பனும் அண்ணனும் வயலின் வாசிக்க நாங்கள் ஆண்டவருடைய பாடல்களை பாடுவோம். என் தாயார் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தற்செயலாய் என் தகப்பனார் அவளை காண நேர்ந்தது. தூரத்துறவு. அன்று பண்ணின தீர்மானம் 14 வருடங்கள் கழித்து எதிர்ப்புகள் மத்தியில் மனம் முடித்தது. கேட்ட கதைகள் ஞாபகத்துக்கு வரும்பொழுது எத்தனை இன்பமான நினைவுகள். சரி, பரிசுத்த பவுல் ஞாபகம் பற்றி வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது பிலிப்பு பட்டணத்து மக்களை நினைக்கிறார். பிலிப்பு பட்டணம் எங்கே இருந்தது என்று கேட்கும் பொழுது மெசிடோனியான்னு சொல்றாங்க இல்லையா, மக்கதோனியான் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அது போற ஒரு பெரும் பாதை இருக்கு, அந்த பாதையில தான் இந்த பிலிப்பு பட்டணம் இருந்தது. அவர் அதாவது ஐரோப்பாவில் இருந்தது. அப்போ அவர் எப்படி அந்த இடத்துக்கு போனாருன்ட்டு அவர் அதெல்லாம் நினைக்கிறாரு. அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தார் தெரியுமா? இந்த பிலிப்புக்கு எழுதின நிருபத்தை எழுதும் போது எந்த சூழ்நிலையில் இருந்தார் தெரியுமா? அவர் காவல் கிடங்கிலே வைக்கப்பட்டு சிரசேதம் பண்ணப்பட காத்து கொண்டிருந்தார். அது நம்ம ரொம்ப சுலபமா நம்ம வாசிச்சிடுறோம். சிரசேதம் பண்ணப்பட காத்து கொண்டிருந்தார் என்று நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்றோம். ஆனாக்கா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கே நம்ம சிரச்சேதம் பண்ணிடுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க ரொம்ப துன்பத்தில் இருப்பாங்க, ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஆட்டோ சங்கர் எல்லாம் எப்படி இருந்தாரு, அவர் தூக்கப்படத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, எவ்வளோ மன வேதனைக்குள்ளாக இருந்தாரு. இந்த நிர்பயா அந்த ஆட்கள்லாம் கூட தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடவே இல்லை. எப்போது நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, கூப்பிட்டு அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஆனால் அந்த நிர்பயா ஆட்கள் சாப்பிடவே இல்லை, அப்படியே தூக்கு மேடைக்கு சென்றாங்க. அப்போது இன்னைக்கு நினைவு கூறும் பொழுது பவுல் அந்த காவல் கிடங்கிலே சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு காத்து கொண்டு இருந்தார். அங்கு அவர் என்னத்தை நினைவு கூறுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரது ரட்சிப்பின் அனுபவம் அது ஒன்று. அப்புறம் பிறகு அவர் எப்படி அந்த நாட்டிற்கு வர நேர்ந்தது, ரட்சிக்கப்பட்டவர்கள் யார், முதலாவது அந்த பிசாசு பிடித்த பெண், இரண்டாவது இரத்தாம்பரம் விற்ற லீதியாள், மூன்றாவது சிறைச்சாலை காவலனும் அவன் குடும்பமும் ஒரே இரவில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தது. பிறகு சிறைச்சாலையில் இருந்து லீதியாளையும் சகோதரரையும் விசாரித்து ஆறுதல் கூறியது. இன்னும் பல நினைவுகள் பவுலுக்கு அந்த சிறைச்சாலையிலே.
நினைப்பதோடு நிற்காமல் வசனம் 4 சொல்கிறார், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி என்கிறார். 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா இங்க 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி என்கிறார். அது எவ்வளவு நல்ல காரியம் பாருங்க. சபையார் கூட சில சமயத்துல ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. ஆனா இந்த சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி என்கிறார். பிலிப்பு சபையார் அனைவருக்காகவும் பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி நீங்க எங்களுக்கு விண்ணப்பம் பண்றீங்களா என்று. நான் பதில் சொல்றேன். நம் சபையில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து பெயர்களும் அடங்கிய ஒரு தொகுப்பு, அதாவது ஒரு ஃபைல் எல்லா ஊழியக்காரர்களிடமும் உண்டு, நம்முடைய சபையிலும் உண்டு. அதை வைத்து நான் தினமும் ஜெபிப்பேன். அதுவும் அல்லாமல் ஒரு சிறிய புஸ்தகம் உண்டு, அதிலே 160 பேருடைய பெயர்கள் உண்டு. அவர்கள் அந்த பெயர்கள் யார் என்றால் எனக்கு தெரிந்தவர்கள், என்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லாருடைய பேரும் அதில் இருக்கும். அவர்கள் ரட்சிப்புக்காக நான் விண்ணப்பிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக என் மந்தையை நினைவு கூர்வது என் மேல் விழுந்த கடமை. முன்பு ஒரு முறை கூறியது போல் நம்மை வழிநடத்தவர்களை நினைக்கின்றோமா? அவர்கள் நம் வாழ்வில் இல்லை என்றால் நாம் எங்கிருப்போம்? உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ ஜனங்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபத்தில் போராடி இடுக்கண், நிந்தை, அவமானம், வறுமை மத்தியில் உடனிருந்து வசனங்கள் மூலம் பலப்படுத்தி விசுவாசத்தில் நிலைநிற்க செய்கிறவர்களை நினைக்கிறோமா? அவர்கள் குடும்பத்திற்கு, அவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு இப்படி கர்சனையுடன் நினைவு கூறுகிறோமா? இப்படி செய்வது வெகு சில பரிசுத்தவான்களே. கர்த்ததாமே அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பு பட்டணத்தார் அவருக்காக ஜெபித்தார்கள். யாருக்காக? பவுலுக்காக ஜெபித்தார்கள். பவுல் சிறையில் இருக்கும்போது எப்பாப்பிராத்தாவை அனுப்புகிறார்கள். காணிக்கை மூலம் விசாரிக்கிறார்கள். அவரது உபத்திரவத்தில் உடன்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு கிதியோன் வெற்றி காண 300 பேர் அவசியமாயிருந்தது. மோசையின் தளர்ந்த கைகளை தூக்கி பிடிக்க ஆரோனும் ஊரும் தேவையாயிருந்தது. இயேசு ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். இந்த பட்டணத்தார் பவுலுக்காக மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். உதாரத்துவமாய் சபையை ஆதரித்தார்கள். அந்த சபையில் நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் பல குறைகள் இருந்தது. பவுல் அவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் செய்த நிறைவான காரியங்களையே நினைக்கிறார். எபிரேய கிறிஸ்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் சென்றிருக்கும் போது எழுதியவர் ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எதை குறித்து நம்ம பேசுறோம்? ஞாபக புஸ்தகத்தை குறித்து நம்ம பேசுறோம். ஞாபகத்தை குறித்து நம்ம பேசுறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். மறந்து போயிட்டீங்க. என்ன சொல்றார் அவர்? யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவங்களை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரோனாக்கியவன் எழுதுகிறார். இவ்வாறு அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளை ஞாபகப்படுத்துவது அவர்கள் கடமையாக கருதினார்கள். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும் பொழுது அவர் எழுதுகிறார், புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதுகிறேன். தீமோத்தேயுவை கொரிந்து தேசத்திற்கு அனுப்பும் போது சொல்லுகிறார், எனக்கு பிரியமும் உண்மையுமான என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன்.
நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அதாவது நான் என்ன போதிக்கிறேனோ அதன்படி நடக்கிறேன் என்பதை நினைப்பூட்டுவான் என்பதை அவர் சொல்கிறார். பாருங்க, என்ன சாட்சி! ஹல்லேலூயா. பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 1:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அவருக்கு தெரிஞ்சு போச்சோம், அவர் மரிக்க போறார், இந்த கூடாரத்தை விட்டு போக போறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகினால் அவர் சொல்றாரு, நான் இருக்கும் அளவும், நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இல்லை, சிலர்லாம் சொல்லுவாங்க, வயசாச்சான் சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, அலப்பாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்றாரு? நான் நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தான் மரித்த பின்னும் இவங்களை மறந்துவிடக்கூடாது என்று அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 1:15 சொல்றாரு, மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போனாக்கா கூட நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். ஆங்கிலத்தில் என்டவர் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் அந்த நீங்கள் படித்து பார்த்தீர்களானா மிகவும் அழகாக இருக்கும். அதாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மறந்துவிடக்கூடாது, என் செய்கைகளை மறந்துவிடக்கூடாது, என்னுடைய வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது, என் சாட்சிகளை மறந்துவிடக்கூடாது, என் போதனைகளை மறந்துவிடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். பவுலின் புத்திமதி என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவளுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவளை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவளுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. திமோத்திக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ புத்தி சொல்லுப்பா, பிரயோஜனம் இல்லாமல் கேட்டவளை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. ஏன்னா சிலர் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம், சும்மா சாதாரணமான காரியத்துக்கு கூட வாக்குவாதம். அதனாலே வீட்டில் கூட ரொம்பவும் சண்டைகள், சச்சரவுகள் இப்படி எல்லாம் வருகிறது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? எச்சரித்து புத்தி சொல்லு. தீத்துக்கு அவர் சொல்லும் பொழுது 3:1 துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் மறுபடியும் சொல்றாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? துரைதனங்களுக்கும் அதிகாரங்களும் கீழ்ப்படிந்து இருக்கவும். டிரைவிங் பைக்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவது, அப்புறமா ரெட் லைட்டை க்ராஸ் பண்ணுவது, ஓவர் ஸ்பீட் பண்ணுறது, ரொம்ப வேகமாக ஓட்டுவது, இதெல்லாம் என்னன்னு சொன்னாக்கா இதெல்லாம் நல்ல காரியங்கள் அல்ல. அவர் சொல்கிறாரு, அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நான் உன்னை காண்கிற தேவன்னு சொல்கிறாரு. யாருமே பார்க்கலனாலும் ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா? பிறகு அவர் சொல்கிறார், சகல விதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும். சபையில் சாப்பாடு போடுறோன்னு வைங்களேன், எல்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தட்டை விசிறிப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. சில உத்தமமான விசுவாசிகள் தான் இருந்து பெருக்கி அந்த பாத்திரங்கள்லாம் கழுவி எல்லாம் அந்த கோவிலெல்லாம் தொடச்சி அழகாக அடுக்கி வச்சுட்டு போவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நற்கிரியை செய்ய பழகுங்கள். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நற்கிரியை செய்ய பழகுங்கள். இதெல்லாம் சொல்லாமல் வரணும். பெண்களுக்கு முக்கியமாக, பெண்களுக்கு சொல்லாமல் இந்த காரியங்கள்லாம் ஆலயத்தில் பணி செய்வது ஒரு சிறந்த ஒரு காரியமாக கருதணும். இதெல்லாம் புண்ணியம்னு சொல்லுவாங்க, இந்துக்களில் புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனாக்கா நம்ம பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, சகல விதமான நற்கம் செய்ய ஆயத்தமாக இருக்கும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவளாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவளுக்கு நினைப்பூட்டு. மறந்து போயிடுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நினைப்பூட்டுப்பா, தூஷிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொறுமை உள்ளவளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உன்னுடைய சாந்த குணம் தெரியணும்ன்றாரு. ஏன் கிறிஸ்துவளுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறாரு? ஏன்னா இயேசுவின் நாமம் புறஜாதிகளுக்குள்ளாக தூஷிக்கப்படக்கூடாது. ஒரு முறை ஐயப்ப பக்தர் ஒரு மாலை போட்டுட்டு இருந்தார்.
மாலை போட்டிருக்கும் போது அவருக்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே இவர் கொஞ்சம் ஆவேசமாக பேசும்போது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, சாமி மாலை போட்டிருக்கீங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. பாருங்க எவ்வளவு அவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்கன்றத பாருங்க. சாமி மாலை போட்டிருக்கீங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. அப்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம காண்கிற தேவன் நம்ம கவனிச்சிட்டே இருக்காரு. நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு உதாரணங்கள். பிறகு தற்சமயம் எல்லாம் கரோனா மயம்தான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? நான் முதல்ல வாசித்தேன் இல்லையா, மல்கியா 3:16 வாசித்தோம் இல்லையா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள்னு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? இந்த சங்கடமான காலத்திலும் 30% கரோனா பற்றி இருந்தாலும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஊக்கமாக ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றவும் செய்கிறார்கள். ஆமேன், அல்லேலுயா. அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதெல்லாம் அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்தும் இருக்கிறது. சரி, ஆண்டவர் நாம் இந்த லோகத்தில் செய்த நன்மை தீமை எல்லாவற்றையும் எழுதி வைத்துள்ளாரா? ஆம் என்பதுதான் பதில். அவர் ஞானத்தின் இருப்பிடம். பின் எதற்கு எழுதப்பட வேண்டும்? இது மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள ஒரு உவமை போல. இது மல்கியா 3:16 என்று சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரை கவனித்து கேட்பார். ஒருவரது பேச்சிலிருந்தே அவங்கள எடை போடலாம். மத்தேயு 12:35 சொல்லப்படுது, நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஃபோனில் ஆண்கள் பெண்களை மயக்கும் பேச்சுகளும், செக்ஸ் ஜோக்குகளும், ஆபாச சம்பாஷணைகளும், செக்ஸ் படங்களை ஒருவருக்கொருவர் அனுப்புவதும் எத்தனை சீரழிவுகளால் பாவம் பெருகுகிறது. ஆகாத பேச்சுகளால் பெண்களும் ஆண்களும் நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். எத்தனை தேவ ஊழியர்கள் சீர்கெட்ட நிலையில் ஊழியம் செய்கிறார்கள். எத்தனை ஆபாச செக்ஸ் படங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் போனை தொடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, உன் பாளையம் எங்கும் உலாவுவேன், அசுசை காணப்படாதபடிக்கே எச்சரிக்கையாயிரு என்று. அத்திமரம் போல் என்ற பாடலை எழுதியவர் ஊழியர்களின் நிலைமையை விவரிக்கிறார். ஊருக்குள்ளே உத்தமர் போல் நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். பேசுவதெல்லாம் வேதம்தான், போடுவதெல்லாம் வேஷம்தான். சரி, மல்கியாவில் இஸ்ரவேல் மக்கள் செலுத்தும் ஊனமான பலிகள், வேதத்தை விட்டு இடர செய்வது, மனைவி புருஷ துரோகங்கள், தேவனை சேவிப்பது விருதா என்ற அசட்டைகள் மத்தியில் மல்கியா எழுதுகிறார், தேவன் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்தை பற்றி சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். யாத்ராகமம் 32:31 வாசிக்கிறோம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். எப்படி? மோசே தன் ஜனங்களுக்காக கொண்ட வைராக்கியத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தமது ஜனத்தின் பாவங்களை மன்னியாவிட்டால் நித்திய நரகத்துக்குள் தள்ளப்படுவதையே அவர் விரும்புகிறார். சரி ஆண்டவரே, பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னியும் கந்தகமும் சதா காலமும் எரிந்து கொண்டிருக்கிற நரகத்திற்கே அனுப்பிடுங்க, ஆனால் அவர்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நம்மால் கூற முடியுமா? உச்சக்கட்ட அன்பு என்ன தெரியுமா? யோவான் 15:13 சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. மோசே ஒரு தெய்வீக மனிதனாய் இருந்தபடியினால் தன் ஜீவனில் அல்ல,
தன் ஆத்மாவையே தன் ஜனங்களுக்காக சமர்ப்பணம் செய்ய அவர் முன் வருகிறார். சரி, யார் பேர் கிறுக்கப்படும்? 33ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:5 சொல்லப்படுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகும் அவருடைய தூதர் முன்பாகும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒன்று ஞாபக புஸ்தகம், ஒன்று ஜீவ புஸ்தகம். நம்ம ஞாபக புஸ்தகம் இப்போதான் நம்ம வாசிச்சோம் இல்லையா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று ஞாபக புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நம்ம செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு தக்க நம்ம பலனை அடைவோம் என்று நம்ம வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகம் எப்போ எழுதப்படும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியும் நம்மலாம் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறோன்ட்டு. நான்லாம் நிறைய கண்ணீர் விட்டுருக்கேன். அப்போது ஆண்டவர் அந்த கண்ணீர் எல்லாம் மறந்துட்டாரா? நம்ம கண்ணீர் எல்லாம் என்ன வீணா போச்சா அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 56:8 சொல்கிறாரு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாருங்க, நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீர் கூட அதெல்லாம் கணக்கில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. இந்த மாதிரி வேறு எந்த வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும்? எவ்வளவு உன்னதமான தேவன், தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி என்ன என்று நம்ம வாசிக்கிறோம்ல. வான சேனைகளும் போற்றுகிற தேவன் என்ன நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அவைகளெல்லாம் அவருக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. இன்னொரு காரியம் கூட இந்த சமயத்தில் நான் சொல்ல விருப்பப்படுறேன். கருக்கலைப்பு பற்றி நான் சொல்கிறேன். கருக்கலைப்பு இப்போது அமெரிக்காலெல்லாம் கருக்கலைப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி சில ஊழியர்கள், இவாஞ்சலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, போர்க்கொடி பிடிக்கிறாங்க. கருத்தடையில் அது கருக்கலைப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி, நோ அபார்ஷன் என்று சொல்லி அவர்கள் ஒரு போர்க்கொடி பிடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எனக்கு 3வது குழந்தை நான் கருத்தரிச்சிருக்கிறேன் மேடம், என்ன மேடம் பண்ணுறது, கலைச்சிடலாமா? நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அந்த 3வது குழந்தைங்க தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறாரு, அவைகள் இல்லாதே போதே, அவயங்களில் ஒன்றாகலும் இல்லாதே போதே. நம்ம கோர்ட் என்ன சொல்லுது, 16 வாரங்களுக்கு பிறகு அதுக்கு கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, என் அவயங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயான்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான கர்த்தர் நமக்குண்டு. சரி, பிலிப்பியர் 4:3 அவர் சொல்கிறாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளே, அவளுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தத்தோடோ மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. என்ன சுவிசேஷ ஊழியத்தில் ஊழியக்காரங்க மாத்திரம் தானே? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இல்லையா, யூத் லீடர்ஸ் இல்லையா, விபிஎஸ் எடுக்கிறவங்க இல்லையா, சகோதரிகள் கூட்டம் எடுக்கிறவங்க இல்லையா, உபாச கூட்டம் எடுக்கிறவங்க இல்லையா, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியக்காரர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
நமக்கு கார் ஓட்டிட்டு வராங்க இல்லையா, இல்லைன்னா வேன் ஓட்டிட்டு வராங்க இல்லையா, அவங்க கூட தான் அதில் அவங்களுக்கு பங்கு உண்டு. நமக்கு சமைச்சு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தான் பங்குண்டு. எல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சுவிசேஷம் சொல்கிறவங்க மாத்திரம் இல்லை, அவங்க என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவங்க எல்லாரையும் அவர் சேர்த்து கொள்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நம்ம ரொம்ப லேசாக எண்ணிடக்கூடாது. ஓ, சண்டே கிளாஸ் டீச்சர் தானே, ஓ சகோதரிகள் கூட்டம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. என்ன, ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவளாக இருக்கிறோம், விலையேற பெற்றவளாக இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறான், என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறான் என்று அவர் சொல்கிறார் இல்லையா. உங்களை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறாரு. ஆகினால கர்த்தர் எல்லாவற்றிற்கும் கணக்கு வச்சிருக்கிறாரு. யாரையும் அவர் அல்ல தட்டுவதில்லை. பெரிய ஊழியக்காரனோ சிறிய ஊழியக்காரனோ, அவர் 8 மணி நேரம் ஊழியம் செஞ்சால் சிறிய ஊழியக்காரன் கூட 8 மணி நேரம் ஊழியம் செய்கிறாரு. வீடை துடைக்கிறது, கோவிலை துடைக்கிறது, பெருக்கிறது, அதெல்லாம் எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு, அவங்க பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 13:8, உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எதை வணங்குவார்கள்? இது யாரை பற்றி சொல்லுது? அந்தி கிறிஸ்துவை குறித்து இது சொல்லப்படுகிறது. அந்தி கிறிஸ்து. அப்போ யார் யார் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள்? நான் கூட சொன்னேன் இல்லையா, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். சிலருக்கெல்லாம் எப்பொழுதும் நம்ம ஆண்டவர் பற்றி நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அவங்க நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன மத மாற்றம் செய்கிறீங்களா, அப்படிதான் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஆனாக்கா இங்கே சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்தில் எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கணும். எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். எதை வணங்குவார்கள்? அந்த மிருகத்தை வணங்குவார்கள், இல்லை என்றால் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். அவனுடைய லக்கம் என்ன? 666. அப்போ இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போ சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாருல்ல, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவருடைய முதல் கரிசனை என்ன? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகள் சின்ன பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க. நம்ம யோசிக்கிறோம், என்ன பெரியவங்களுக்கு தான் நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னு. அப்படி கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு தான் முதல்ல நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அந்த பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளாக உருவாக்கணும். நம்முடைய சபையில் கூட நம்ம பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க நம்ம சபைக்கு வராங்க. அவங்க கர்த்தருடைய நிழலிலே இருக்கிறபடினால அவங்க உலகத்தாரோடு சேராதபடிக்கு கர்த்தர் அவளை வேறு பிரித்து கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கென்று அநேக காரியங்களை செய்ய வைக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சுகள், அவங்க உடுத்துகிற விதங்கள், அவருடைய சம்பாஷணைகள் எல்லாம் கேட்கும்போது மிகவும் அவருடைய அன்பெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யும் சேவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம விதைச்சிருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நம்ம விதைச்சிருக்கோம். சிறு பிள்ளைகளை நம்ம அசட்டை செய்யலை. அப்போது இன்னும் அந்த சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சின்ன பிள்ளைங்கன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அவங்க ஆத்மாவும் விலையேற பெற்றது. அவங்களுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் கட்டாயமாக எழுதப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லைன்னு சொன்னாக்கா நீ எங்கே போகணும்? அக்கினி கடலுக்கு தான் போகணும். நான் மீண்டுமா சொல்கிறேன்,
உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா நீ அக்கினி கடலுக்கு தான் நீ போகணும். தானியேல் சொல்றாரு 7:10, அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கொடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஒரு காரியம் சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. முஸ்லிம்ஸ் கூட சொல்லுவாங்க, குரான்ல எழுதப்பட்டிருக்கான், ஒரு புஸ்தகம் இருக்கான், அவங்க செஞ்ச நன்மைகள் தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கான். அதிகம் தீமை செய்தவர்களை அவங்கள தெய்வம் நரகத்துக்கு தள்ளிடும், நன்மை செய்தவர்கள் மோட்சத்தில் அவங்க தெய்வத்தோட போய் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் அந்த கான்செப்டை சொல்லுவாங்க, அந்த காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் முகமது எழுதுவதற்கு முன்னாகவே நம்முடைய வேதம் எழுதப்பட்டிருக்குது. எப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதுறாரு, தானியேல் எழுதுறாரு, 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு, நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. மறுபடியும் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். மீண்டும் சொல்றேன், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இப்போ என்ன சிஸ்டர், நீங்கள் அப்போ பாரு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க, நல்ல செய்தியே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம நல்ல செய்தி கேட்க முடியும்? நேற்று கேட்ட செய்தி ரொம்பவும் அதிர்ச்சியான செய்தி. நான் ஒன்று கேட்டேன், இன்றைக்கி அது பேப்பரில் கூட வந்திருக்குது, பாருங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது, நேற்று தினமலரில் வந்தது. D614G அப்படின்னு ஒரு வியாதி, பிறழ்வு நோயின்னுட்டு தினமலரில் குறிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் மலேசியா சென்றார். மலேசியா சென்றபோது அந்த கோவிட் டெஸ்ட், அதாவது பரிசோதனை பண்ணினார்கள். அதில் பரிசோதனை செய்த பொழுது அவருக்கு வேறு விதமான ஒரு நோய் இருக்கிறது, பயங்கரமான நோய் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டது. அதன் பெயர் D614G, பிறழ்வு நோய். ஆனால் இங்கிலீஷில் அதை பற்றி என்ன அதுக்கு பேர் கொடுக்கவே இல்லை. COVID-19 சொன்னாங்க இல்லையா, அது போல் பேரெல்லாம் கொடுக்கப்படலை. அது 10 மடங்கு அதிகமாக இருக்குமா கொரோனாவை விட. கேட்கும் போது மூச்சடைச்சு போகுது. 10 மடங்கு அதிகமாக இருக்குமா, அவ்வளோ சீக்கிரமாக அந்த வைரஸ், அந்த கிருமி பரவும்ன்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். சோதனைகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், பசியின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், கொடுமைகள் மத்தியிலும் நம்ம உண்மையா இருக்கோம் இல்லையா? நம்முடைய பெயர்கள் எல்லாம் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுவார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றான். மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களிடம் ஞாபக புஸ்தகத்தை பற்றி கூறும்போது அறியாதவர்களும் அறிந்து கொண்டிருப்பார்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் காண்கிறபடி பெர்சியாவின் நாட்களிலே யார் யார் தேசத்திற்கு நன்மை செய்தார்கள், துரோகம் இழைத்தார்கள் என்று எழுதின காலவர்த்தமான புஸ்தகம் இருந்தது. அதன்படி சன்மானங்களும் தீர்ப்புகளும் கிடைக்கவில்லை. எனினும் பின்வரும் நாட்களுக்கும் ஞாபகத்திற்கும் எழுதப்பட்டது. நான் 4-5 வயது சிறுமியாக இருந்தபோது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீடு பொரசுவாக்கம் ஹைரோடு, அதன் மேலே தான் இருந்தது. அப்பொழுது ஒரு பெண் சுரைக்காய் இப்போல்லாம் சுரைக்காய் சின்னதாக இருக்குது, அந்த காலத்தில் இவ்வளோ பெருசாக இருக்கும், அதை தூக்கிட்டு போகும்போது அழுதுகிட்டே போகும்போது என் ஆச்சு ரொம்ப சின்ன பொண்ணு,
நான் ஓடி போய் அவகிட்ட கேட்குறேன், நான் அதை தூக்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு அவள் விருட்டு நடந்து போயிட்டான். இன்னொரு முறை இதே போல் தான் நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டு கதவு பெரிய அந்த கோவில் கதவுன்னு சொல்லுவாங்க, அது போல் பெரிய கதவு. அதெல்லாம் பிடிச்சி இழுக்கவே ரொம்பவும் சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் அது எப்படியோ ஒரு நாள் எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க, வண்ண வண்ணமான செருப்புகள் அந்த நாட்களில் கடைக்கு வந்து கொண்டு இருந்தது. நான் ஒரே மகள் என்பதால் என்னை மிகவும் அழகாக உடுத்தி அனுப்புவாங்க. எனக்கு இளநீர நிலத்தில் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. செருப்பு வாங்கி கொடுத்து நான் அதை போட்டுட்டு தான் இருந்தேன். நான் தெருவை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தெருவை வேடிக்கை பார்த்துருக்கச்ச ஒரு பெண்ணு நல்ல வெயில், அவள் அழுதுகிட்டே போகிறான். அப்போ நான் எப்படியோ அந்த கதவை திறந்து ஓடி போய் கேட்குறேன், ஏன் அழற, எனக்கு கால் சுடுது அப்படின்னா. உடனே என் செருப்பை கட்டி கொடுத்துட்டேன். புது செருப்பு, ஒரு 2-3 நாள் கூட இருக்காது. எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கடி உன் செருப்புன்னு கேட்குறாங்க. எங்கே என் செருப்பு? தெருவோடு போகிறவோ போட்டுட்டு போயிட்டான், எப்படி எனக்கு தெரியும்? அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கோன்ட்டு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆனாக்கா எனக்கு தெரியாது எங்கே போனாவோ, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது யாருன்னு. ஆனால் ஞாபக புஸ்தகத்தில் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது தான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பேன், ஆண்டுகிட்ட போய் கேளுங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன சரி, அப்போது அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போவதில்லை என்றால் மற்றவற்றிற்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் எழுதப்படுவதன் மூலம் நாம் அவர் ஊழியத்திற்கு கொடுக்கும் காணிக்கைகள், பிரயாசங்கள், நற்கிரியைகள், உபவாசங்கள், தியாகங்கள் அனைத்தும் மறக்கப்படுவதில்லை என்பதை இதை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய பெயர் அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருப்பது மிக அவசியம். சகோதரி சாராள் நவ்ரோஜி பாடினார்கள். அந்த பாட்டெல்லாம் இப்போ பாடுறதில்லை, ஆனாலும் அந்த பாட்டு பாடினாங்க. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. இங்கிலீஷில் ஒரு இதுக்கு, எனக்கு ஆங்கிலத்துலலாம் நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை. பேசினா தமிழை ஸ்பஷ்டமாக பேசணும், ஆங்கில வார்த்தைகள்லாம் உபயோகிக்கக்கூடாது. ஆனாலும் ஒரு நம்ம கிளாஸ்லலாம் உட்காந்துருக்கும் போது கூப்பிடுவாங்கல்ல டீச்சர், அந்த பேர் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெசன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் ஒரு பாட்டு கூட இருக்குது, when the roll is called up yonder I'll be there என்பது. அப்போ ஆண்டவர் நம்ம பேரெல்லாம் கூப்பிடுவார். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பா என் பேர் இருக்குதுப்பா, லிஸ்ட்டில் என் பேர் இருக்குப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பேர் இல்லைன்னா நமக்கு வெறும் அழுகையும் அவமானமும் கண்ணீரும் பயமும் திகிலும் சதா காலங்களும் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் பேர் சொல்லி அழைக்கும் போது எவ்வளோ ஆனந்தம். அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் பெயர்கள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கும். இயேசு தமது சீஷர்களில் 70 பேரை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவர் என்ன பதில் தருகிறார் பாருங்க, 20ஆம் வசனத்துல, ஆயிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிசாசு நமக்கு அடங்கி இருக்கிறது பெரிய காரியம் இல்லை, நம்ம நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா சொல்றார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். கர்த்தர் தாமே உங்களை சிந்திக்கவும் செயல்படவும் செய்வாராக. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கே
அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்கிற தலைப்பின் கீழ் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நீர் கவனிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் கவனிக்கிறீர். ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் அறிந்து ஆண்டவரே பயபக்தியாய் வாழ்ந்து மகிமையிலே பிரவேசிக்க ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்த தாயாரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதியும். போதுமான சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீங்கள் தாயாருக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் சபையாருக்காய் கூட ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளில் யார் யாரெல்லாம் தேவைகளோடும் ஆண்டவரே சுகத்தையும் வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தேவைகளையும் சுகத்தையும் அற்புதமாய் என் ஆண்டவர் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்கள் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய தயவுள்ள கரத்தில் இந்த ஆராதனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நாட்களில் கர்த்தர் நீரே எங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.